நாட்டில் நிலவும் சீரற்ற வானிலை தொடர்பான தகவல்களை வழங்குவதற்கு வெதர் ஃபர்ஸ்ட் தயாராக உள்ளது. அந்தமான் தீவுகளுக்கு அருகில் ஏற்பட்டுள்ள சூறாவளி ஹூட் என ஓமான் வளிமண்டலவியல் விஞ்ஞான அதிகாரிகளால் பெயரிடப்பட்டுள்ளதாக வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவித்துள்ளது. இந்தியாவின் கல்பனா செய்மதியில் எடுக்கப்பட்ட புகைப்படங்களில் சூறாவளி பதிவாகியுள்ளது. ஹூட் சூறாவளி இந்தியா நோக்கி நகர்ந்து கொண்டிருப்பதாக வளிமண்டலவியல் அதிகாரிகள் குறிப்பிட்டுள்ளனர். சூறாவளியின் தாக்கத்தினால் புத்தளம் தொடக்கம் மன்னார் ஊடாக காங்கேசன்துறை வரையான கடற்பிராந்தியங்களிலும் காலி தொடக்கம் ஹம்மாந்தோட்டை வரையான கடற்பகுதிகளிலும் காற்றின் வேகம் மணித்தியாலத்துக்கு 50 தொடக்கம் 60 கிலோமீட்டர் வரை காணப்படும் என வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவித்துள்ளது. இந்த பகுதிகளில் உள்ள கடற்பிராந்தியங்கள் இடைக்கிடையே கொந்தளிப்பாக காணப்படும் எனவும் வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவித்துள்ளது. இதனால் நாட்டின் பல பகுதிகளில் மழை பெய்யக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்ப்பு கூறியுள்ளது. இந்த விடயம் குறித்து இந்திய ஆய்வுத்துறை மையத்தின் வானிலை அதிகாரி எஸ் ரமணனிடம் நியூஸ் ஃபர்ஸ்ட் வினவியது. நேற்று வட அந்தமான் கடல் பகுதியில் நிலை கொண்டிருந்த அந்த தாழ்வு மண்டலமானது வலுப்பெற்று ஒரு ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக மாறி இன்று காலை புயலாக வலு கொண்டுள்ளது. இது அந்தமான் கூட்டத்தில் உள்ள லாங் தீவு என்ற தீவின் அருகே நிலை கொண்டுள்ளது. இது மேலும் வலுப்பெற்று வடமேற்கு திசை நோக்கி நகர்ந்து 12ஆம் தேதி மதியம் ஆந்திராவில் உள்ள விசாகப்பட்டினத்திற்கும் ஒடிசாவில் உள்ள கோபாலத்திற்கும் இடையிலே கரை கடக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. இந்த புயல் காரணமாக தமிழ்நாடு, இலங்கை உட்பட இந்த பகுதிகளுக்கு எந்த பாதிப்பும் இருக்காது. கடும் மழை காரணமாக பல நீர்த்தேக்கங்களின் நீர்மட்டம் வெகுவாக அதிகரித்து காணப்படுகின்றது. நுவரெலியா விமல சுரேந்திர நீர்த்தேக்கம் இன்று நண்பகல் வரையில் வான்பாய ஆரம்பித்துள்ளது. காசல்ரி நீர்த்தேக்கத்தின் நீர்மட்டம் வான்பாயும் நிலையில் உள்ளதாக எமது பிராந்திய செய்தியாளர் தெரிவித்தார். லட்சப்பான நீர்த்தேக்கத்தின் 2 வான்கதவுகள் இன்று பிற்பகல் திறந்துவிடப்பட்டுள்ளன. சீரற்ற வானிலை காரணமாக கலனி கங்கையின் அருகிலுள்ள மக்களை அவதானத்துடன் இருக்குமாறு நுவரெலியா மாவட்ட அரசாங்க அதிபர் கேட்டுக் கொண்டுள்ளார். கடும் மழை காரணமாக டெவோன் நீர்வீழ்ச்சியின் நிலை எமது கேமராவில் இவ்வாறு பதிவானது. நுவரெலியா அபிசாவலை வீதியின் நானுஓயா பங்களாஹாத பகுதியில் மண்மேடு சரிந்து வீழ்ந்துள்ளமையால் வீதியினூடான போக்குவரத்து பாதிக்கப்பட்டுள்ளது. இதேபோல ஹேட்டன் லட்சப்பான பிரதான வீதியின் நோட்டன் பகுதியில் மண்மேடு சரிந்து வீழ்ந்துள்ளமையால் சில மணித்தியாலங்களாக வீதியூடான போக்குவரத்துக்கு தடை ஏற்பட்டது. இதேவேளை பேராதனை ராஜவத்த ரயில் நிலையத்திற்கு அண்மையில் பாரிய மரம் ஒன்று முறிந்து வீழ்ந்துள்ளது. இந்த சம்பவம் இன்று காலை 7 மணி அளவில் இடம்பெற்றுள்ளதாக எமது பிராந்திய செய்தியாளர் தெரிவித்தார். இதன் காரணமாக ரயில் சேவைக்கு இடையூறு ஏற்பட்டது. இதேவேளை ரத்தினபுரி, ககன்கம, குருவிட்டு, பானகம, வத்துகெதர, கிரியல்ல மற்றும் கரன்கொட பகுதிகளின் தாழ்நில பகுதிகள் வெள்ளத்தில் மூழ்கியுள்ளன. கழுகங்கை பெருக்கெடுத்தமையால் இந்த பகுதிகள் நீரில் மூழ்கியுள்ளதாக எமது பிராந்திய செய்தியாளர் குறிப்பிட்டார். ரத்னபுரி முத்துவ பகுதியில் மின் கம்பங்களிற்கு மேல் மரங்கள் முறிந்து வீழ்ந்துள்ளதாக நமது பிராந்திய செய்தியாளர்கள் தெரிவித்தனர். கடும் மழை காரணமாக மாத்திரை மெதகிந்தட்டிய பகுதியில் பல வீடுகள் வெள்ளத்தில் மூழ்கியுள்ளன. அக்குரச பங்கம வீதி நேற்றைய தினம் வெள்ளத்தில் மூழ்கியிருந்தது. இதனை அடுத்து இன்றைய தினம் வெள்ள நீர் வடிந்தோடியிருந்ததாக எமது பிராந்திய செய்தியாளர் குறிப்பிடுகின்றார். இதேவேளை கேகாலை, கிதுல்கல மற்றும் கண்டி, குருந்துவத்த ஆகிய பகுதிகளில் மண் சரிவு அபாயம் விடுக்கப்பட்டுள்ளதாக தேசிய கட்டட ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது.